உலகத்துக்கு வருவதற்கு இந்த தாய் தந்தையை தான் அல்லாஹ் காரணமாக்குனா. அவர்களை தான் நம்மளை முன்னோடி ஆக்கியிருக்கான். அந்த தாய் தந்தைகளுக்கு மரணித்தவர்களுக்காக இருந்தாலும் சரி, ஹயாத்தோட இருந்தவர்களுக்காகவும் சரி, அல்லாவிடம் அனுதினமும் துவா கேட்கக்கூடியவர்களாக, இஸ்திக்பார் செய்பவர்களாக, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவர்கள் பேரில் சதக்கா கொடுப்பவர்களாக. ஒரு 10 ரூபாய் யார்ட்டையாவது கொடுக்குறோம், என் தாய் தந்த பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த சதக்காவை கொண்டு, இந்த ஹதியாவை கொண்டு. நம்ம தாய் தந்தைகள் மரணித்தவர்களுக்காக குள்ள அஜ்மைண்டே கொடுக்கலாம். அதில் நம்மளும் வந்துடுவோம், நம்மளுக்கு சேமிப்பு செஞ்சுக்கிட்டே போகலாம். எல்லாம் சொல்லுவானா, நம்ம நீங்கள் இங்கே கொடுத்தீங்க இல்லையா, அந்த சதக்காவை கொண்டு உனக்கு இந்த பாவத்தை மன்னிச்சுட்டேன் போன்ட்டாண்டா, நம்ம எப்படி ஓடுவோம், நடந்தா போவோம். அப்போ நம்ம இன்ஷா அல்லா நமக்கு நம்ம சேர்க்கக்கூடியவர்களாக, நம்ம பெற்றோர்களுக்கும் துவா கேட்கக்கூடிய 2வது நன்றி. 3வது நம்மளுடைய அல்லா படைத்த படைப்பினங்கள், மனித படைப்பு இருக்கு, நம்ம எல்லாரும் இருக்கோம். உலகத்தில் படைச்ச காற்றுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அந்த காற்று இல்லாட்ட நமக்கு பேரும் மையம். நம்ம ரூஹ் எந்த வடிவத்தில் இருக்கு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அது மூச்சு காற்று தானே சொல்லுவோம் இல்லையா, மூச்சு காற்று. இப்போ யாராவது நம்ம கிட்ட உட்காந்து முசுன்னு மூச்சு விடட்டுமே, அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய நல்ல பிரியமானவங்களா இருந்தாலும் முசுன்னு விடாதீங்க தள்ளு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே அந்த மனிதருக்கு மூச்சு நின்றுட்டு அது பேர் என்ன ஆயிரும்? நல்லா பாதுகாக்கணும் இல்லையா? மரணம் என்னைய வச்சு நான் சொல்றேன், யாரையும் நான் சொல்லணுமா? மரணம் என்னைக்குமே நிச்சயம், எல்லாரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். அந்த அடிப்படை நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த காத்துக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அல்லாஹ் படைப்பினங்கள்ங்கிறது வெயிலுக்கு நன்றி செலுத்தணும். நேற்று காலையில் வர அறிகுறியே இல்லாமல் அல்லாஹ் ஒரு அற்புதமான மழையை கொடுத்தான். அந்த மழையை பொழியும் போது நம்மளுடைய நாவுகளில் என்னென்ன திக்ர் வந்திருக்கும், என்னென்ன செலவாத்து வந்திருக்கும், என்னென்ன இஸ்திக்பார் வந்திருக்கும், எத்தனை சூறாக்கள் நம்ம ஓதி இருக்கோம். குரான் சுல்சு ஓதுனவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நான் சூறாக்களை கணக்கு சொல்றேன். என்ன செஞ்சிருப்போம்? எத்தனை பேர்கிட்ட ஃபோன் பண்ணி எங்க சென்னையில் மழை பெய்யுது, எனக்கே ஒரு 4-5 இடத்துல இருந்து ஃபோன் வந்துச்சு, உங்க ஏரியாவில் மழை பெய்யுதா? மழை பெய்யறதுக்கு ஒரு போனா எல்லாம் விஞ்ஞானத்தை வளர்த்து கொடுத்துருக்கான். அல்ல அறிவை நம்மளுக்கு நிறைய வளர்த்து கொடுத்துருக்கான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு எல்லா அறிவையும் கொடுப்பேன் இருக்கான். 1,24,000 நபிமார்களுடைய கவுமுகளுடைய அறிவை பூரா நம்மளுக்கு தான் கொடுத்துருக்கான். அல்ல காலத்து நேரத்தை கணக்கு போடுறாங்க, மழை வர்றதை கணக்கு போடுறாங்க, காத்தடிக்கிறது இன்ன இடத்துல இன்ன காத்தடிக்கணும் கணக்கு போடுறாங்க. இந்த விஞ்ஞானத்தை பூரா யாரு கையில் கொடுத்துருக்கான்ல? நம்மகிட்ட தானே கொடுத்துருக்கான். அடுத்தவங்க தான் இப்போ பண்ணுறாங்க, எங்களுக்கு அது தேவையில்லை. நம்ம உம்மத்தோட சேர்ந்தவங்க தானே அவங்களும். குரானுக்குள்ள முன்னாடி இருந்தவங்கலாம் எப்படி ஓதுனாங்க? இந்த குசரா ஓதுனா இன்ன நன்மை கிடைக்கும்னு நினைச்சு ஓதுனாங்க. இப்போ குரானுக்குள்ள நம்ம ஆய்வு செய்யறோம்னு எத்தனை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு வைக்கிற சொல்றாங்க. எத்தனை பேர் அந்த தர்ஜுமாவை படிச்சு பார்த்துட்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க. நம்ம ஈமான் கொண்டவர்கள் நம்ம என்னண்டு அந்த குரானை எப்படி வச்சிருக்கோம்? செருப்பில் தூக்கி வச்சிருக்கோமா, இல்லை நம்மளுடைய உள்ளத்துல வச்சிருக்கோமா, நாவில் வச்சிருக்கோமா, கரங்கள்ல வச்சிருக்கோமா? கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்ப்போமே. அப்போ நம்ம படைப்பினங்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்றி செலுத்தணும். நம்ம நன்றியை பல வகையாக இருக்கு. இந்த 3 வகைய நன்றியை நம்ம அதிகமாக செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நன்றி செலுத்தக்கூடிய நாவு. அடுத்தது 2வது